ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து இரண்டாவது நாளாக வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. இன்று ஒரு சவரன் 240 ரூபாய் குறைந்து 65,480 ரூபாய் ஒரு சவரன் தங்கம் விற்பனையாகிறது. இதே போல ஒரு கிராம் ஆபரண தங்கம் 30 ரூபாய் குறைந்து 8,185 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தின் விலை கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து உயர்ந்து வந்த சூழ்நிலையில் 1 லட்சத்தை ஒரு சவரன் எட்டுமா, 10,000 ஒரு கிராம் எட்டுமா என்று விவாதங்கள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் நேற்றும் இன்றும் பங்குச்சந்தை தொடர்ந்து உயர்வடைந்து வருவதால் தங்கத்தின் விலை இந்த வாரம் படிப்படியாக குறைந்து வருகிறது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு 30 ரூபாய் வரை குறைந்து 8,185 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 8,000 தாண்டிதான் தங்கத்தின் விலை ஒரு கிராம் விற்பனையாகிறது. ஒரு சவரன் 240 ரூபாய் வரை குறைந்து 65,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளி 1,10,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் 110 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. தங்கம் விலை தொடர்ந்து 2-3 நாட்களாக குறைந்து கொண்டே வருகிறது. இந்த குறைவானது எங்கு நிற்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கடந்த 50,000 60,000 என்று உயர்ந்த சூழ்நிலையில் இப்போது 65,000 எட்டிய சூழ்நிலையில் 60,000க்கு தங்கத்தின் விலை குறையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 1 லட்சத்தை எட்டும் என தங்க நகை வணிகர்கள் வர்த்தகர்கள் கணித்த சூழ்நிலையில் பங்குச்சந்தையில் சர்வதேச முதலீட்டாளர்கள் தொடர்ந்து முதலீடு செய்து வரக்கூடிய நிலையில் கடந்த 2 நாட்களாகவே சென்செக்ஸ் நிப்டி ஆகியவற்றின் குறியீட்டு எண் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வரக்கூடிய நிலையில் இன்றும் தங்கத்தின் விலை இந்த வாரத்தின் 2வது நாளில் இன்றும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. தங்கத்தின் விலையானது ஒரு சவரன் தங்கம் 240 ரூபாய் வரை குறைந்து ஒரு சவரன தங்கமானது 65,480 ரூபாய் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கிறது. ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலையும் 30 ரூபாய் குறைந்து 8,000 தாண்டி 8,185 ரூபாய்க்கு விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இந்த விலை இறக்கமானது மேலும் குறையுமா என்பதே இப்போது வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.